ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே HLMல இருந்து சந்தோஷமாய் உங்களுக்கு வாழ்த்துகள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, HLM சேனல் மீண்டுமாக ரிட்ரைவ் ஆகிருக்கு. அதாவது கொஞ்ச நாள் டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனுடைய விளைவாக சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த சேனல் வரல. நிறைய பேர் அந்த சேனல் வராத பற்றி கேட்டீங்க, அப்புறம் விசாரிச்சிருக்கீங்க. அப்புறம் நம்ம YTVன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், YTVன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதன் வழியாக இந்த ப்ரோக்ராம்ஸை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய HLM சேனல் மீண்டுமாக யூடியூப்ல வர தொடங்கி இருக்கிறது, ரிட்ரைவ் ஆகியிருக்குது. எல்லா வீடியோஸும் அதில் இருக்குது. கொஞ்சம் பேர்லாம் சொன்னாங்க, சண்டே ஸ்பெஷலாவது மொத்தத்தையும் அதில் கொண்டாந்துருங்க அப்படின்னு. கர்த்தருடைய கிருபையில நம்ம என்னென்னலாம் அப்லோட் பண்ணமோ எல்லாமே அதில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம் மிக முக்கியமாக ஒரு சிலருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது இந்த HLM சேனல் இப்படி ஆன உடனே நம்ம YTVன்னு ஒன்று அந்த நேரத்துக்காக ஒன்று ஆரம்பித்தோம். அதை நம்ம கேட்டு கேட்காம ஒரு சிலரை நம்ம கேட்டோம், இந்த மாதிரி உங்கள் சேனலை நாங்கள் இப்படி போட்டிருக்கோம், YTVன்னு ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் நீங்கள் அதில் போடுங்கன்னு சொன்னோம். ஒரு சிலர்கிட்ட அநேகர் சகோதரர்கள், நண்பர்கள், நம்மளை நேசிக்கிறவர்கள் நம்ம கேட்காமையே அவங்க சேனலில் இந்த மாதிரி பிரதருடைய சேனல் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு ஆல்டர்னேட்டாக YTV கொண்டு வந்திருக்காங்க, இதை போய் பாருங்கள், லிங்கை கீழே கொடுத்து நீங்கள் போய் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி செய்த உதவி செய்த கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு உறுதுணையாய் நின்ற அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நின்ற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்போ HLM சேனல் வர தொடங்கியிருக்கு. இதுல நீங்க தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில எப்பொழுதும் போல நீங்க பார்க்கலாம். ஆனா அதே நேரத்தில் YTV LHMன்னு ஒன்று நம்ம ஆரம்பிச்சோம். அதுலயும் ஏறக்குறைய ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனல்ல வர்றது அந்த சேனல்ல வரும், ரெண்டும் ப்ரோக்ராம் ஒரே மாதிரி தான் வரும். அப்புறம் எதுக்கே 2 சேனல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல ஒன்று வராட்டி இன்னொன்று வரும். தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஒரு சேனலுடைய லிங்க் இன்னொன்றுல நம்ம கொடுத்துருப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கிருந்து இதில் வரலாம், இதை பார்த்துட்டு அங்கிருந்து நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 சேனல் இருக்கு. அவர்கள் ஒரு கதவை அடைக்க முயற்சித்தார்கள், கர்த்தர் நமக்கு 2 கதவை திறந்து கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த 2 சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சேனல்லையும் வரும். சில நேரங்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான் ஆடெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். நம்ம ஆஃப் பண்ணி வச்சாலும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆடுகள் சில நேரத்தில் வரும், பொறுத்து கொள்ளுங்க, வேற வழி இல்லை. மூணாவதாக மிக முக்கியமாக நம்முடையதான HLM ஆப் இருக்கு. ஆப் பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. அதில் HLM உடைய ஆப்னு சொல்லி பைபிள் காலேஜ் அதில் இருக்கு. அதில் YTV அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே அது உள்ள இருக்கு. அந்த ஆப்பை இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சேனல்ஸ்ல பிரச்சனை வருதுன்னா நம்ம நீங்க நேரடியாக ஆப்குள்ள போய் அதை பார்த்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே ஆப்ல அதை போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை சேனல் வராட்டி ஆப்ல வரும், நீங்க ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது 3வது ஆப்ஷன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு காசு கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்டில் வச்சுக்கோங்க, iOSலேயும் இருக்குது வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் ஏதாவது இந்த 2லையும் பிரச்சனை வந்தாலும் 3வது அதுலேயும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம 3 வகையிலையும் செய்திகளை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த சின்ன ப்ரோமோ. கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய YTV OTT அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு காரியம் வருகிறது. அதுவும் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ யூடியூபே இல்லாவிட்டாலும் அது வரும். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.